கோயம்புத்தூர் இரும்பாறை ஓதிமலையாண்டவர் கோயிலில் முருகன் 5 முகம் 8 கரங்களில் ஆயுதங்களுடன் காட்சி தருகிறார். 6 முகங்களுடன் உள்ள முருகன் போகருக்கு வழிகாட்ட ஒரு முகத்துடன் சென்றதால் ஓதிமலையில் 5 முகங்களுடன் முருகன் இருப்பதாக சொல்கிறார்கள். போகர் சித்தர் யாகம் செய்த இடத்தில் உள்ள மணல் தற்போதும் வெண்ணிறமாக இருக்கிறது. விசேஷ காலங்களில் இதையே பிரசாதமாக கொடுக்கின்றனர். மலையடிவாரத்தில் சுயம்பு விநாயகர் இருக்கிறார். இவரை வணங்கிவிட்டே முருகனை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். சுவாமிமலை தலத்தில் சிவனுக்கு பிரணவத்தின் விளக்கம் சொன்ன முருகன் இத்தலத்தில் வேதம் ஆகமங்களை உபதேசித்தார். இவ்வாறு சிவனுக்கு ஓதிய மலை என்பதால் தலம் ஓதிமலை என்றும் சுவாமி ஓதிமலையாண்டவர் என்றும் பெயர் பெற்றார். இத்தலத்தில் பக்தர்கள் தாங்கள் எந்த செயலையும் துவங்கும் முன்பு முருகனிடம் பூ வைத்து உத்தரவு கேட்டு அதன் பின்பே செயல்படுகின்றனர். இதை வரம் கேட்டல் என்கிறார்கள். கல்வி கலைகளில் சிறப்பிடம் பெற தவறுக்கு மன்னிப்பு கிடைக்க இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். கோயம்புத்தூரில் இருந்து சக்தி செல்லும் ரோட்டில் 48 கிலோமீட்டர் தூரத்தில் புளியம்பட்டி சென்று அங்கிருந்து 10 கிலோமீட்டர் சென்றால் இரும்பறையை அடையலாம். புளியம்பட்டியிலிருந்து குறித்த நேரத்தில் மட்டும் பஸ்கள் செல்கிறது. காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை சுவாமியை தரிசிக்கலாம்.